ஃபைனலி நம்ம பல நாட்களா காத்துக்கிட்டு இருந்த ப்ரோ கபடி சீசன் 11க்கான அஃபிஷியல் ரீடெயின் பிளேலிஸ்ட்ட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டீம் யார் யாரை ரீடெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு காலையில தான் ஒரு வீடியோ பிரெடிக்ஷன் வீடியோன்னு சொல்லிட்டு எல்லா டீமுக்காகவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோவை போட்ட கொஞ்ச நேரத்திலே ப்ரோ கபடி அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான்ப்பா ரிட்டென்ஷன் லிஸ்ட்டுன்னு. நம்ம எல்லாருமே ஒரு 10ஆம் தேதிக்கு மேல தான் வரும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் நெனச்சத விட சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாரி நெறையவே ப்ரோ கபடி பத்தின ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புட்னா தான் அடுத்தடுத்த ப்ரோ கபடி அண்ட் கபடி வேர்ல்டு கப் அண்ட் ஒட்டுமொத்த கபடி பத்தின அப்டேட்டும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற டீம் நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம் தான். பெங்கால் வாரியர்ஸ் டீம் எலைட் பிளேயர் கேட்டகரில 2 பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணியிருக்காங்க. விஸ்வாஸ் அண்ட் நிதின் குமார்ங்கிற 2 பிளேயர். ரீடெயின்டு யங் பிளேயர் கேட்டகரில பெங்கால் வாரியர்ஸ் டீம் ஒருத்தரை கூட ரீடெயின் பண்ணல. அண்ட் என்ஒய்பி அதாவது எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரில ஸ்ரேயஸ், ஆதித்யா ஷிண்டே அண்ட் தீபக் அண்ட் மகருத்ரா கர்ஜே இந்த 4 பிளேயருமே ரீடெயின் பண்ணியிருக்காங்க. மணிந்தர் சிங்கை ரீடெயின் பண்ணல. அண்ட் அதே மாதிரி சுபம் ஷிங்டேவும் ரீடெயின் பண்ணல. ஓகே, நம்ம 2வதா பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் தான். பெங்களூரு புல்ஸ் டீம் ஒட்டுமொத்தமாக எலை கேட்டகரிக்கு கீழே 3 பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம பொன் பார்த்திபன் இருக்கார், ரோஹித் குமார் இருக்கார் அண்ட் சுஷீல் இருக்காங்க. இந்த 3 பிளேயருமே ரீடெயின் பண்ணியிருக்காங்க. ரீடெயின்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஒருத்தரை மட்டும் ரீடெயின் பண்ணியிருக்காங்க. அது நம்ம சௌரப் நந்தல் தான். அண்ட் அதற்கப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஆதித்யா, அக்ஷித், அருளந்த பாபு அண்ட் பர்தீக் இந்த 4 பிளேயருமே எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ரீடெயின் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டகரிலாம் என்னன்னு புரியலன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம 3வதா பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் டெல்லி கேசி டீம் தான். தபாங் டெல்லி கேசி டீம் எலைட் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஒட்டுமொத்தமாக 3 பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா விக்ராந்த், நவீன்குமார் அண்ட் ஆஷு மாலிக் இந்த 3 பிளேயருமே ரீடெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீடெயின்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஒருத்தரை கூட தபாங் டெல்லி கேசி டீம் ரீடெயின் பண்ணலை. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஆஷிஷ் அண்ட் ஹிமான் அட்டுல் அண்ட் மோஹித் அண்ட் யோகேஷ் அப்படிங்கிற 4 பிளேயர்ஸை நம்ம தபாங் டெல்லி கேசி டீம் ரீடெயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம 4வதா பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் தான். குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் ஒட்டுமொத்தமாக எலை பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 2 பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா பாலாஜி அண்ட் ஜிதேந்தர் யாதவ் இந்த 2 பிளேயருமே எலை கேட்டகரிக்கு கீழே ரீடெயின் பண்ணியிருக்காங்க. ரீடெயின்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே பர்தீப் தஹியா அண்ட் நம்ம ராகேஷ் இந்த 2 பிளேயருமே ரீடெயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே நிதின் அப்படிங்கிற ஒரு பிளேயர் மட்டும்தான் ரீட்டைன் ஆகிருக்காரு. ஏன்னா அவர் லாஸ்ட் இயர் இந்த ஒருத்தரை மட்டும்தான் என்ஒய்பி சைனிங் மூலமாக எடுத்தாங்க. ஓகே, நம்ம 5வதா பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் எலை கேட்டகரிக்கு கீழே ஒட்டுமொத்தமாக 2 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா ராகுல் சித்பால் அண்ட் ரோகா மஹேர் அப்படிங்கிற பிளேயருமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஜெய்தீப், மோஹித் அண்ட் வினய் இந்த 3 பிளேயருமே ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் ஆகிட்டாங்க. ஜெயசூர்யா, ஹர்தீப் அண்ட் சிவம் அண்ட் விஷால் இந்த 4 பிளேயருமே எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் ஆகிருக்காங்க. ஓகே, நம்ம 6வதா பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் தான். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் எலை கேட்டகரிக்கு கீழே 2 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா அர்ஜுன் தேஸ்வால் அண்ட் நம்ம ரேசா மித்புகிரி இந்த 2 பிளேயருமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே அபிஷேக் கேஎஸ் அண்ட் அன்குஷ் ராத்தி அப்படிங்கிற 2 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போக எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஒருத்தரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா அபிஜித் மாலிக் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். நான் இவர் மட்டும்தான் லாஸ்ட் இயர் என்ஒய்பி சைனிங் மூலமாக எடுத்திருந்தாங்க. ஓகே, நம்ம 7வதா பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் தான். பட்னா பைரேட்ஸ் டீம் எலை கேட்டகரிக்கு கீழே 2 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா அன்கித் அண்ட் சந்தீப் குமார் அப்படிங்கிற 2 பிளேயர்ஸ். அண்ட் அதே மாதிரி ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே மனிஷ் அப்படிங்கிற பிளேயர் மட்டும்தான் ரீட்டைன் ஆகிருக்காரு. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே நம்ம சுதாகர் இருக்கார் அண்ட் அபினந்த் இருக்கார் அண்ட் குணால் மென்தா அப்படிங்கிற பிளேயருமே இருக்காங்க. இவங்க எல்லாம் தான் பட்னா பைரேட்ஸ் டீமுக்காக ரீட்டைன் ஆகிருக்காங்க. ஓகே, நம்ம 8வதா பார்க்க போகிற டீம் நம்ம புனேரி பல்டன் டீம் தான். புனேரி பல்டன் டீம் எலை கேட்டகரிக்கு கீழே 2 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த அபினேஷ் நட்ராஜன் அண்ட் கௌரவ் கொத்திரி அப்படிங்கிற 2 பிளேயர்ஸ். அண்ட் அதே மாதிரி ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஆதித்யா ஷிங்டே, ஆகாஷ் ஷிங்டே, மோஹித் குவாத் அண்ட் அஸ்லாம் இனாம்தார், பங்கஜ் மோஹித்தே அண்ட் சங்கேத் ஜாவத் அப்படிங்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைன்டு யங் பிளேயர் இந்த கேட்டகரிக்கு கீழே மட்டுமே 6 பிளேயர்ஸை நம்ம புனேரி பல்டன் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே சஞ்சீவி, துஷார் அண்ட் வைபவ், நிதின் அப்படிங்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம புனேரி பல்டன் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம 9வதா பார்க்க போகிற டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். தமிழ் தலாஸ் டீம் எலை கேட்டகரிக்கு கீழே இருந்து ஒரு பிளேயரை கூட நம்ம டீம் ரீட்டைன் பண்ணலை. நம்ம அஜிங்கியா பவர், முகமது ரேசா கபூத்துராங்கி, அமீர் ஹுசைன் பஸ்தாமி இப்படி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே நிறையவே பிளேயர்ஸை நம்ம டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம நரேந்தர் கண்டோலா, சாஹில் குலியா, மோஹித், ஆஷிஷ் அண்ட் சாகர் ராத்தி அண்ட் நம்ம ஹிமான்ஷு யாதவ் இவங்க எல்லாத்தையும் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் எதிர்பார்த்த மாதிரி அபிஷேக் அண்ட் மோஹித்தையுமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. டோட்டலாக 7 பிளேயர்ஸை இந்த ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழேருந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேட்டகரியில் அதிகமான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். புனேரி பல்டன் டீம் 6, நம்ம தமிழ் தலாஸ் டீம் 7 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டகரியில் இருந்து. ஓகே, நம்ம 10ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்கு டைட்டன் டீம் தான். தெலுங்கு டைட்டன் டீம் எல்ஐ கேட்டகரிக்கு கீழே ஒட்டுமொத்தமாக 2 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அஜித் பவார் அண்ட் நம்ம சங்கர் கடாய். அண்ட் இது போக ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே இருந்து ஒரு பிளேயரை கூட இந்த டீம் ரீடைன் பண்ணலை. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே அன்கித் அண்ட் ஓம்கார் பட்டேல் அண்ட் நம்ம சஞ்சீவி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம தெலுங்கு டைட்டன் டீம் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீண்டும் பிகேஎல் சீசன் 11 ஒரு புதிய டீமை தான் நம்ம தெலுங்கு டைட்டன் டீம் உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நல்லாவே தெரியுது. ஓகே, நம்ம 11ஆவதாக பார்க்க போகிற டீம் நம்ம யூமும்பா டீம் தான். யூமும்பா டீம் ஒட்டுமொத்தமாக 2 பிளேயர்ஸை எல்ஐ கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அமீர் முகமது ஜஃபர் தனேஸ் அண்ட் ரிங்கு சிங் அப்படிங்கிற 2 பிளேயர் எடுத்துட்டாங்க. ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே சிவம் அப்படிங்கிற ஒரு பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே பிட்டு, கோகுலக்கண்ணன், முகிலன் சண்முகம், சோம்பீர் அப்படிங்கிற 4 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த விஸ்வந்தை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்தோம். பட் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் திரும்ப ஆப்ஷனுக்கு வருவார். ஓகே, நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற டீம் நம்ம யூபிஓதா டீம் தான். யூபிஓதா டீம் எலை பிளே கேட்டகரிக்கு கீழே ஒருத்தரை கூட ரீட்டைன் பண்ணலை. ரீட்டைன்டு யங் பிளே கேட்டகரிக்கு கீழே நம்ம சுரேந்தர் கில், ஆசோ சிங் அண்ட் சுமித் அப்படிங்கிற 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளே கேட்டகரிக்கு கீழே ககனா கவுடா அண்ட் ஹர்ஷித் அண்ட் சிவம் சௌத்ரி அப்படிங்கிற 3 பிளேயர் ரீட்டைன் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் பிகேஎல் சீசன் 11க்கானது. ஸோ ஒட்டுமொத்தமாக ப்ரோ கபடி சீசன் 11க்காக ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்னு எடுத்து பார்த்தோன்னா 88 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் 22 பிளேயர் எல்ஐ கேட்டகரிக்கு கீழேயும், 26 பிளேயர் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழேயும் அண்ட் 40 பிளேயர் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழேயும் இருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம ரிலீஸ் பிளேயர்ஸை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீதி எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் இருக்குது எந்தெந்த டீம் கிட்ட அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். அண்ட் இப்போ டீம்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸையும் அண்ட் இதற்கப்புறம் ஆப்ஷனில் என்ன மாதிரியான பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நிறையவே வீடியோ ஆப்ஷனுக்கு முன்னாடியே காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலில். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்டில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.